ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை நம்முடைய வேத தியானத்திற்காக ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை உங்களுக்காக நாங்கள் வாசிக்கிறோம். We would like to read Genesis chapter 8 and verse 1 for this morning meditation. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையிலிருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. And God remembered Noah and every living thing and all the cattle that was with him in the ark. And God made a wind to pass over the earth, and the waters assuaged. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனங்களை நினைக்கிறவராக இருக்கிறார். The Lord God remembered Noah while he was inside the ark that he constructed. நோவாவுடைய வாழ்க்கையிலே நோவா பேழைக்குள்ளாக இருக்கும் பொழுது 2 உலகம் இருந்தது. அந்த பேழைக்கு வெளியே இருந்த ஒரு உலகம், பேழைக்கு உள்ளாக இருந்த ஒரு உலகம். There was a world outside the ark and there was a world inside the ark. நோவா அந்த பேழையை செய்த போது கர்த்தர் 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்ய வைத்தார். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது 17ஆம் வசனத்திலே 7ஆம் அதிகாரம், ஜல பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று, அது பூமிக்கு மேல் மிதந்தது. And the flood was 40 days upon the earth, and the waters increased and bare up the ark, and it was lift up above the earth. பேழைக்கு வெளியே ஜலம் அதிகமாக பெருகிக் கொண்டே வந்தது. பேழைக்கு உள்ளாக ஏறக்குறைய 1 வருஷ காலம் நோவாவும் தன்னுடைய குடும்பத்தாரும் நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்களோடு கூட அந்த பேழைக்குள்ளாக இருந்தார் என்பதை வாசிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் நோவாவை நினைத்தருளினார். God remembered Noah. ஆண்டவர் இந்த பேழையை உருவாக்கினதனுடைய நோக்கங்கள் பல வகையாக நாம் வாசிக்கலாம். The first purpose for which God constructed this ark through Noah is to preserve that family and the animals. மிருகங்களையும் நோவாவின் குடும்பத்தையும் பாதுகாக்கும்படியாக அந்த பேழையை கர்த்தர் உருவாக்கினார். 1ஆம் வசனத்தையும் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, this ark was not made to be navigated, but this ark was constructed to float on water. இந்த பேழையை கர்த்தர் நோவா செயல்படுத்தி அதை ஓட்டும்படியாக கர்த்தர் சிருஷ்டிக்கவில்லை. ஆனால் அந்த பேழை ஜலத்தின் மேல் மிதக்கும்படியாக கர்த்தர் இந்த பேழையை உருவாக்கினார். பேழைக்குள்ளாக நோவா அவருடைய குடும்பம் இருந்தது. எப்பொழுது அவர் வெளியே வரலாம் என்று மிகவும் ஆவலாக காத்து கொண்டிருந்த அந்த குடும்பத்தை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். பேழைக்கு வெளியே அந்த 40 நாள் மழை நின்ற பொழுது ஆண்டவராகிய தேவன் ஒரு காற்றை வீச பண்ணினார். அந்த நேரத்திலே ஜலம் அமர்ந்தது. God can send the wind of the Holy Spirit to subside the raging storm outside our life. நம்முடைய வாழ்க்கையிலே வெளியே காணப்படும் புயல் காற்றை பரிசுத்த ஆவியானவரின் காற்றினால் அவர் அமைதிப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஆனால் நோவா வெளியே நடப்பதை அறியாமல் இருந்தார். உள்ளுக்குள்ளாக பேழைக்குள்ளாக இருந்த நோவாவை கர்த்தர் நினைவு கூர்ந்து நோவாவோடு கூட கர்த்தர் பேச ஆரம்பித்தார்.
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும் செய்தியினுடைய தலைப்பு இதுதான். கர்த்தர் பேழையில் இருந்த நோவாவோடு எப்படி பேசினார்? How and what did God speak to Noah who was inside the ark? We are able to read two other arks in scripture other than the ark of Noah. வேத புத்தகத்திலே இரண்டு வேறு பேழைகளை குறித்தும் வாசிக்கிறோம். ஒன்று நோவாவின் பேழை, இரண்டாவது மோசே குழந்தையாய் இருந்த பொழுது தன் தாய் ஒரு பேழையை செய்து அதற்குள்ளாக மோசே குழந்தையை வைக்கிறாள். Another ark we read in the Bible is the ark of the covenant. உடன்படிக்கை பெட்டி என்று வாசிக்கிறோம். நோவாவின் பேழை, உடன்படிக்கை பெட்டி, மோசே குழந்தையாய் இருந்தபோது அந்த சின்ன பெட்டி, இந்த மூன்றும் பாதுகாப்பையும் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு அடையாளமாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நோவா பேழைக்குள்ளாக இருக்கிறார் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை மறைக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். Our life is hid with Christ in God. பேழைக்குள்ளாக ஆபத்துகள், மோசங்கள் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பேழைக்குள்ளாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளியே இருக்கிற அந்த ஜலத்தையும் காற்றையும் அவர் அதட்டி அடக்கினார். உள்ளே கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த நோவா, பேழை என்றும் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக இருந்த நோவாவின் வாழ்க்கையும் அவன் குடும்பத்தின் வாழ்க்கையும் கர்த்தர் பேசினார். எப்படி பேசினார்? God spoke to Noah through the dove. புறாவை கொண்டு கர்த்தர் நோவாவோடு பேசினார். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, between God remembering and Noah coming out of the ark, God was speaking to Noah. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை மறைக்கப்பட்டிருக்கிற பொழுது, அந்த அடைக்கப்பட்ட பேழைக்குள்ளாக இருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்ற சிந்தனைகள் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவராகிய புறாவை கொண்டு நம்மோடு கூட தேவன் பேசுகிறவராய் இருக்கிறார். 8ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12 வசனங்களை வாசித்தால் 3 முறை நோவா புறாவை பேழையிலிருந்து வெளியே அனுப்புகிறார். There are 3 occasions or times Noah is sending the dove outside the ark. அந்த 3 தடவையும் 3 செய்திகளை கர்த்தர் நோவாவோடு கூட பேசுகிறார். While we are inside Jesus Christ, when our life is hidden in Christ, God speaks to you through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராகிய புறாவை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார். ஒருவேளை இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையின் வெளியே என்ன நடக்கிறது என்று தெரியாமல், ஆண்டவரே, I am just locked inside a situation and I want freedom, I want to come out, நான் வெளியே வர வேண்டும் என்று நீங்கள் ஆவலாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய எதிர்காலங்கள், உங்களுடைய வாழ்க்கை மிகவும் கட்டப்பட்டு விடுதலைக்காக நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் பேசுகிறார். நோவாவோடு கூட மேலிருந்து பேசுகிற தேவன் உங்களோடு கூட இன்றைக்கு இந்த செய்தியின் வாயிலாக பேசுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Sometimes when God speaks, it is not audible, but God speaks through his action or symbols. வெளியரங்கமாக மனித சத்தத்தை போல அவர் நம்மோடு கூட பேசாவிட்டாலும் அவர் அடையாளங்கள் மூலமாக பேசுகிறார். God spoke to Noah through an action of the dove rather than speaking to him audibly. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3 செய்தி என்னவென்பதை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
Number one, when the first time Noah sent the dove out of the ark, God gave him a message of waiting on him. கர்த்தர் மேல் நீ காத்திருக்க வேண்டும் என்ற செய்தியை முதலாவதாக நோவாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். Number two, the second time Noah sent the dove out of the ark, God spoke to him a message of watching for him. கர்த்தர் மேல் காத்திருக்கும் போது கவனிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் அந்த செய்தியை நோவாவுக்கு தந்தார். மூன்றாவதாக அந்த புறாவை அந்த பேழையை விட்டு நோவா அனுப்பும் பொழுது the Lord sent a message that he has to start working. அவர் வேலை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் நோவாவுக்கு பேசினார். A message of waiting, a message of watching and a message of working. ஆண்டவருக்காக காத்திருத்தல், ஆண்டவருடைய செயல்களை உற்று பார்த்தல், ஆண்டவருக்காக எழும்பி கிரியை செய்தல். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக நாங்கள் வாசிக்கிறோம். முதலாவதாக 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். Genesis chapter 8 and verse 8. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். And he sent forth a dove from him to see if the waters were abated from off the face of the ground. முதலாவதாக நோவா ஒரு புறாவை வெளியே விடும் பொழுது 9ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. But the dove found no rest for the sole of her foot, and she returned unto him into the ark. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாய் பேழைக்குள் சேர்த்து கொண்டான். Then he put forth his hand and took her and pulled her in unto him into the ark. 10ஆம் வசனத்தையும் வாசிக்கிறோம். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். And he stayed yet other 7 days, and again he sent forth the dove out of the ark. 3 வசனங்களை நாம் வாசித்தோம். இந்த 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது முதலாவதாக புறாவை நோவா வெளியே விட்டான். அந்த புறா உடனடியாக தனக்கு இளைப்பாறுதல் இல்லாதபடியால் மறுபடியுமாக திரும்பி பேழைக்கு வந்தது. அந்த புறா பேழைக்கு வந்த பொழுது நாம் வாசிக்கிறோம், கை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாய் பேழைக்குள் சேர்த்து கொண்டான். நோவா தன் கையை நீட்டி அந்த புறாவை தன்னிடத்தில் சேர்த்து கொண்டான். ஆண்டவர் எப்பொழுது நம்மோடு கூட பேசுகிறார் என்றால், பரிசுத்த ஆவியானவராகிய புறாவை உங்களோடு கூட நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். You have to invite the Holy Spirit as a dove who comes with a message. அந்த புறாவை நோவா அனுப்பிவிடவில்லை, அந்த புறாவை தன்னிடம் சேர்த்து கொண்டார். He invited the Holy Spirit to come into the ark. பிறகு என்ன நடந்தது? அதுதான் செய்தி. பின்னும் 7 நாள் பொறுத்து, he waited again for 7 days. புறாவை அவன் சேர்த்து கொண்ட பிறகு நோவாவுக்கு வந்த செய்தி, இன்னும் காத்திருக்க வேண்டும். We have to still wait. அதைதான் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டேன். The message of waiting on God. ஆண்டவர் மேல் காத்திருக்கிற காலம் மிக பிரயோஜனம் உள்ள காலம். The time that we wait on God is not a time of wasting. கர்த்தரிடத்திலே காத்திருக்கிற காலங்கள்
வீணாக போகிற காலங்கள் அல்ல. ஏனென்றால் வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம், எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்கு காத்திருந்தார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் அவர்களுக்காக பெரிய காரியங்களை செய்தார் என்பதை வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, if you read Acts of the Apostles chapter 2, 120 பேர் மேலறையிலே காத்து கொண்டு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். சிவந்த சமுத்திரத்தை கடப்பதற்கு முன்பாக மோசே ஜனங்களை பார்த்து, ஸ்டாண்ட் ஸ்டில், நீங்கள் அப்படியே சும்மா இருங்கள் என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் அமைதியாக காத்திருக்கும் பொழுது கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை அவளுக்காக 2ஆக பிளந்தார். Waiting of God brings miracles in our life. Why? When we wait upon the Lord, God starts working for his people. நோவாவுக்கு பேழைக்குள்ளாக தான் என்ன நடக்கிறது என்று தெரியும், ஆனால் பேழைக்கு வெளியே என்ன நடக்கிறது என்பதை நோவாவால் யூகித்து பார்க்க முடியாது. When Noah was inside the ark, he was waiting in the ark. அந்த பேழைக்குள்ளாக நோவா காத்திருந்தார். 8ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களை வாசிக்கும் பொழுது 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றிக்கொண்டே வந்தது, 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. And the waters returned from off the earth continually, and after the end of the 150 days the waters were abated. 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 40 நாள் சென்ற பின்பு நோவா தன் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து. And it came to pass at the end of 40 days that Noah opened the window of the ark which he had made. 7ஆம் அதிகாரத்திலும் 8ஆம் அதிகாரத்திலும் ஆண்டவர் நாட்களை குறித்திருக்கிறார். ஏறக்குறைய இந்த நாட்களை நீங்கள் கணக்கு போடும் பொழுது 365 371 நாட்கள் நோவா பேழையில் காத்திருந்தார். How many days Noah was inside the ark? Almost 1 calendar year. ஒரு வருடம் நோவா பேழைக்குள்ளாக காத்திருந்தார். சில நேரத்திலே ஒரு சின்ன கப்பலுக்குள்ளாக 1 வருஷம் இருந்தால் அதுவே நமக்கு இன்னொரு உலகமாகிவிடும். எப்பொழுது வெளியே வருவோம் என்ற ஒரு ஆவல் நோவாக்கு. He was waiting and waiting inside the ark. But though he was waiting inside the ark, there was activity outside the ark. பேழைக்கு வெளியே கர்த்தர் நோவாவுக்காக கிரியை செய்து கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு தெரிந்த ஞானம், நமக்கு தெரிந்த அறிவு, ஆண்டவர் எனக்காக ஒன்றும் செய்யவில்லை, இவ்வளவு நாள் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் சொல்லலாம். அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையின் பேழைக்கு வெளியே நடப்பதை நீ அறியாது இருக்கிறாய். You do not know what God is working for you outside the ark. எவ்வளவு நாட்களாச்சு, எவ்வளவு நாட்கள் நோவா வெளியே நடப்பதை பார்ப்பது. காலங்கள் சென்று விட்டன. Days have gone. Noah had not seen the world outside. ஆனால் கர்த்தர் வெளியே நடப்பதை கர்த்தர் கண்டார். இந்த அதிகாரத்தில் இதுதான் கர்த்தர் நோவாவுக்கு கொடுக்கிற முதல் செய்தி. நோவா, the Holy Spirit is coming to you as a dove and giving you a message to wait. எவ்வளவு நாட்கள் நான் காத்திருப்பது? ஆண்டவர் செய்தி எனக்கு அனுப்பும் வரை நான் காத்து கொண்டிருப்பேன். இரண்டாவதாக 11வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறோம். We will read verse 11 for you. அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. And the dove came in to him in the evening. 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இரண்டாவது முறை மறுபடியுமாக புறாவை பேழையிலிருந்து வெளியே விடுகிறார் நோவா. He sent the dove second time after waiting for 7 days. அந்த புறா என்ன செய்தது?
உடனடியாக திரும்பி வராமல் சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை a message of watching என்று சொல்லலாம். கவனித்து பார்க்கும் ஒரு செய்தி என்று சொல்லலாம். எப்படி என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். காலை எழுந்தவுடன் ஜன்னலை திறந்து நோவா அந்த புறாவை வெளியே விடுகிறார். நிச்சயமாக அந்த நாள் முழுவதும் நோவா தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் கேட்டிருப்பார், புறா வந்ததா? ஒரு புறாவை விட்டேன், அந்த புறா வந்ததா? நாள் முழுவதும் நோவா கேட்டிருப்பார். அவர்கள் சொல்லியிருப்பார்கள், இன்னும் வரவில்லை. காலையிலே சொல்லியிருப்பார்கள், இன்னும் வரவில்லை. மதியானத்திலே நோவா கேட்கிறார், நான் விட்ட புறா வந்ததா? இன்னும் வரவில்லை. சாயங்காலம் ஆயிற்று, அந்த புறா வந்து விட்டதா? அவர் பேசிக்கொண்டு இருக்கும் போதே ஒருவேளை அந்த புறா நோவாவை நோக்கி வந்தது. அப்படி என்றால் that dove gave Noah a message. You have to always watch for God. ஆண்டவருக்காக நீ கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவராகிய புறாவின் செயல்களை நாம் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். While waiting, it is always good to keep watching. காத்திருக்கிற காலத்திலே பரிசுத்த ஆவியானவரை ஆழமாக கவனிக்கும் பொழுது கர்த்தருடைய செய்தியை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அந்த புறா சாயங்காலத்தில் அது வந்த பொழுது தன்னுடைய வாயிலே ஒலிவ மரத்தின் இலையை கொத்தி கொண்டு வந்தது. The dove had an olive leaf in its mouth. இப்பொழுது நோவாவுக்கு ஒரு செய்தி வருகிறது. கர்த்தர் நமக்கு ஒரு கவனித்து பார்க்கும்படியாக சொன்ன பொழுது ஒலிவ இலையின் சமாதான செய்தியை கர்த்தர் அனுப்புகிறார். எவ்ரிதிங் இஸ் கம்மிங் பேக் டு நார்மல். எல்லாம் அமர ஆரம்பிக்கின்றன. ஒலிவ இலை அங்கு இருக்கிறது என்றால் தண்ணீர் குறைந்து போயிருக்கிறது. புது இலைகள் வர ஆரம்பிக்கின்றன. நியூனஸ் ஆஃப் லைஃப். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை காக்கும்படியாக ஒரு செய்தியை அனுப்புகிறார். இரண்டாவது செய்தி என்னவென்றால், உனக்காக ஒரு புது இலைகள் உங்களுக்காக துளிர்க்க ஆரம்பிக்கும். There is always a new leaf that will sprout for you in your life. புதிய சமாதானத்தின் வாழ்க்கை, ஒலிவ இலையாகிய சமாதானத்தின் வாழ்க்கை நமக்காக துளிர்க்கும் என்ற செய்தியை நோவாவுக்கு அந்த புறா அங்கு கொண்டு வந்தது. இன்றைக்கு ஒரு நாளும் நீங்கள் கவலைப்பட்டு துவள வேண்டாம். ஆண்டவராகிய தேவன் நோவாவை நினைவு கூர்ந்தது போல உங்களை நினைவு கூறுகிறார். எப்படி நினைவு கூறுகிறார்? பரிசுத்த ஆவியானுடைய புறா அது பறந்து கொண்டே இருக்கின்றன. முதலாவதாக உங்களிடத்திலே அது பறந்து வந்து காத்திருக்கும்படியாக சொன்னது. இரண்டாவது முறையாக சாயங்காலமோது when it was evening, அந்த புறா அங்கு வந்து கவனித்து பார்க்கும்படியாக there is always a new life for you. அந்த ஒலிவ இலை speaks of new life. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை உங்களுக்காக நாங்கள் வாசிக்கிறோம். பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான், அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. And he stayed yet other 7 days and sent forth the dove, which returned not again unto him any more. 2 முறை அவரிடம் வந்த புறா இப்பொழுது வரவில்லை. என்ன காரணம்? அவனுக்காக வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக அந்த புறா போய்விட்டது. அந்த 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. Noah removed the covering of the ark and looked, and behold, the face of the ground was dry. முதல் முறை புறாவை நோவா சேர்த்து கொண்டான். இரண்டாவது முறை செய்தியை அறிந்தான் என்று வாசிக்கிறோம். 3ஆம் முறை மேல்தட்டை எடுத்து பார்த்தான்.
The third time when the dove did not return to Noah, மூன்றாவது முறை புறா நோவாவை தேடி வரவில்லை என்ற உடனே நோவாவுக்கு கிடைத்த செய்தி, now it's not time to wait, now it's not the time to watch, but now is the time to get up and work. இப்போது நீ எழும்பி செயல்பட ஆரம்பி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து ஒரு செய்தி வரும் வரை நம்முடைய செயலை ஆரம்பிப்பது நல்லதல்ல. ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய வழி நடத்துதல் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கர்த்தர் நமக்கு அனுப்புகிறார். பூமியின் ஜலம் அமரும் பொழுதுதான் நீங்கள் செயல்பட ஆரம்பிக்க முடியும். Noah was so anxious and concerned about the outside world. நாமும் நம்முடைய எதிர்காலம், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து மிகவும் கவலைப்பட்டு அவசரப்படுகிறோம். But there is always a dove that will bring you a message where you have to start working. அந்த புறா செய்தி அனுப்பும் வரை நாம் காத்திருக்காவிட்டால் வெளியே பார்த்தால் ஜலம்தான் இருக்கும், தண்ணீர் தான் இருக்கும். ஆண்டவர் அந்த ஜலத்தை குறைத்த பொழுதுதான் நோவாவால் கிரியை செய்ய முடிந்தது. என்ன நடந்தது? என்ன செய்தியை அந்த புறா கொண்டு வந்தது? How was Noah able to come out and work? வேத புத்தகத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறோம். We will read Genesis chapter 8 and verse 20. நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் பார்த்து, அந்த நோவா தன்னுடைய குடும்பத்தாரோடு கூட இருக்கும் பொழுது மழை வருவதற்கு முன்பதாக God was standing inside the ark. ஆண்டவர் சொன்னார், come into the ark. பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் பேழைக்குள்ளே நீங்கள் பிரவேசியுங்கள் என்று சொல்லும்போது கர்த்தர் அந்த பேழைக்குள்ளாக இருக்கிறார். God invited them inside the ark. 16ஆம் வசனத்திலே God is commanding them to go out of the ark. பேழையை விட்டு நீங்கள் வெளியே போகலாம் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் there is a time that we can come into the ark and there is a time that we can go out of the ark, and the time is fixed and determined by only God. நம்முடைய அசைவுகள், நம்முடைய பிரவேசம், நம்முடைய வெளியே வருதல், நம்முடைய கிரியைகள் எல்லாம் கர்த்தருடைய நேரத்தில் அவர் அங்கீகரித்துள்ளார். There was a time God invited him into the ark. There is a time God wanted Noah to work. நோவா என்ன வேலையை செய்கிறார்? 20ஆம் வசனத்திலே, அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி. And Noah builded an altar unto the Lord. 21ஆம் வசனம், சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். And the Lord smelled a sweet savor. நோவா கர்த்தருக்கென்று முதலாவதாக செய்த காரியம் ஒரு பலிபீடத்தை கட்டினார். The first thing that Noah worked for God when he came out of the ark is he worshipped God. ஆண்டவருக்கு ஆராதனை செய்தார். அந்த பேழையை விட்டு வெளியே வரும்பொழுது அந்த வானத்தையும் சூரியனையும் பல பல நாட்களுக்கு பிறகு நோவா கண்ட பொழுது தன்னுடைய இருதயத்திலே நன்றி அறிதலால், அவருடைய குடும்பத்தை மட்டும் கர்த்தர் பாதுகாத்தபடியால் ஆண்டவருக்கு அருமையான ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை எங்கே நடத்துகிறார்? அவருக்கு பலிபீடத்தை கட்டும்படியாக, அவருக்கென்று ஆராதனை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை நடத்துகிறார். God desires worship. அவர் ஆராதனையை விரும்புகிற தேவன். He also deserves worship. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். When he smelled a sweet smelling savor, God blessed Noah. சுகந்த வாசனையை கர்த்தர் முகரும் பொழுது நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய முழு உள்ளத்தோடு ஆண்டவராகிய தேவன்
தம்முடைய முழு உள்ளத்தோடு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். When you build an altar for the Lord and when God smells a sweet smelling savor, he blesses you. He made a covenant with Noah. நோவாவோடு கூட ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் செய்தார். அதனுடைய அடையாளம் தான் வானவில்லை கர்த்தர் அங்கு ஏற்படுத்தினார். God showed Noah a rainbow. கர்த்தருடைய உடன்படிக்கை. இனிமேல் நான் தண்ணீரினால் இந்த உலகத்தை மூழ்கி அழிக்க மாட்டேன் என்ற ஒரு உடன்படிக்கை. அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார், அவனோடு கூட பேசினார், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பேசினார். நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய செயலை கவனித்து பார்க்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கென்று கிரியை செய்து ஆராதனை செய்ய வேண்டும். When you start worshiping God, கர்த்தர் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்வார். ஒருவேளை உங்கள் திருமணமாக இருக்கலாம். திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை. நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்கள் உடன்படிக்கை மூலமாக கர்த்தர் செய்கிறார். You start worshiping God. பரிசுத்த ஆவியானவர் புறாவோடு கூட சேர்ந்து கர்த்தரை நீங்கள் பலிபீடம் கட்டி ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கையை செய்வார். நோவாவையும் அவருடைய மனைவியையும் அவருடைய பிள்ளைகளையும் மருமக்களையும் அவர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எப்பொழுது? being very sensitive to the Holy Spirit. Even when you are in a situation that you cannot move here and there, அசைய முடியாத கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை, அந்த நேரத்திலும் கர்த்தர் புறாவாகிய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்களோடு கூட பேசுவார். இது 8ஆம் அதிகாரத்திலே இந்த புறாவை நோவா அனுப்புவதற்கு முன்பதாக ஒரு காகத்தை நோவா அனுப்புகிறார். ஏன்? அந்த காகம் சென்றது மறுபடியும் திரும்பி வரவில்லை. காகம் மாம்சீக வாழ்க்கையை குறிக்கிறது. அந்த காகம் சென்று அந்த வெள்ளத்துக்கு பிறகு அங்கிருந்த சடலங்களை சாப்பிட ஆரம்பித்து விட்டது. The raven started feeding on the dead bodies after the flood. It did not return. மாம்சீக வாழ்க்கை கர்த்தருடைய செய்தியை நமக்கு தரவே தராது. ஆவிக்குரிய வாழ்க்கையாகிய புறா மட்டும்தான் நமக்கு கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை நம்மோடு கூட பேசுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் காலையிலே மாம்சமான காகத்தின் வாழ்க்கையிலிருந்து புறாவின் பரிசுத்தாவின் வாழ்க்கைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுகிற தேவன், நோவாவோடு கூட பேசுகிற தேவன், எங்களை நினைத்தருளுகிற தேவன், எங்களோடு கூட அடையாளங்கள் மூலயமாக பேசுகிற தேவன். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உம்முடைய சத்தத்தின் மூலயமாக, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலயமாக நீர் பேசும். எங்களுக்கு நீர் அனுப்பி இருக்கிற தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் எங்களை காத்திருக்கும்படியாக சொல்லுகிறார். எங்களுக்காக அனுப்பின புறாவாகிய பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவருடைய செயல்களை கவனிக்கும்படியாக எங்களுக்கு சொல்லுகிறீர். எங்களுக்காக போய் ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் ஆண்டவர் அனுப்புகிற ஒலிவ இலையை பார்க்கும்படியாக நாங்கள் கவனிக்க வேண்டும். எங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக நீர் விரும்புகிற தேவன். அப்பொழுது எங்களோடு கூட உடன்படிக்கை செய்கிறேன். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் இருக்கிற பல சூழ்நிலைகளிலும் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவாராக.